நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில நீங்க முக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி பேசலாம். அதை பற்றி விவாதம் வேணும்னா நீங்களும் கருத்தையும் சொல்லிக்கலாம். இல்ல, நீங்க எங்களோட விருப்பத்திற்கு ஒரு நியூஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இன்னைக்கு வந்த செய்தியில இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஓவர் ஹாஃப் ஆஃப் த சில்ட்ரன் இன் இந்தியா ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் பிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு ரொம்ப, அதாவது நம்மளுக்கு தெரியும் நாட்டில் வந்து குழந்தைங்களுக்கான இந்த ஃபிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து நாளுக்கு நாள் அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு பக்கம் நம்ம கல்வி அறிவில் வளர்ச்சி பெற்றுட்டே போனால் கூட, இன்னொரு பக்கம் நம்ம குழந்தைங்களை எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் வளர்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயமாவே இன்னைக்கு ஆயிட்டு இருக்கு. அந்த ஆய்வறிக்கையும் கூட மோர் தென் ஆஃப், கிட்டத்தட்ட 50% மேலே குழந்தைங்க எய்தர் ஃபிசிக்கல் ஆர் செக்ஷுவல் அபியூஸுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற யூனிசெஃபோட ரிப்போர்ட்டை வந்து பேஸ் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நடத்தின ஃபங்க்ஷனில் பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் ஒரு பக்கம் செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கும்போது அது ஒரு ரொம்ப வேற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தையும் கொடுக்கும்போது அதற்கான எதிர்ப்பு என்ன உண்மையா தேவைப்படுது, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்ணோட்டம் மாற்றப்படணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரொம்ப விரிவா ஒவ்வொரு தரம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு தேவையான ஒரு சூழ்நிலையா மாறிட்டு இருக்கு. பெற்றோர்களோட செலவிடுற நேரம் குறைஞ்சிட்டு இருக்கு. அவங்களோட பீர் குரூப்ல எந்த அளவுக்கு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இது எல்லாமே நம்மளோட பாடத்திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சரை மர்டர் பண்ணோன்னா ஐயோ மாரல் கிளாஸ் எல்லாம் போயிடுச்சு, அதனால குழந்தைங்க இப்படி ஆயிட்டாங்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவர்கள் மீதான அழுத்தம் அதிகரிச்சுட்டே இருக்கு. நம்ம குழந்தைங்கள ரொம்ப ஃபோக்கஸ்டா இதுக்கு தான் நீ வந்து தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் நம்ம அழுத்திட்டு இருக்கோம். அதனால இது ரொம்ப பேலன்ஸ்டா நம்ம அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இதை பத்தில தீவிரமான ஒரு சிந்தனையை உருவாக்க வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன். நீங்க தீவிரமான சிந்தனை உருவாக்கணும்னு சொல்லும் போது 50% மேல நம்ம பார்க்கிற குழந்தைகள பாதிக்கும் மேல தொல்லைகளுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அதுல எத்தனை வெளியில வருதுன்னு தெரியல. நம்ம குழந்தைங்களே நம்ம கிட்ட சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது. பாதிக்கு மேல குழந்தைங்க தொல்லைகளுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ஆய்வின்படி சரியாக இருந்தால், தொல்லைக்கு உள்ளாக்கியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் நம்மை சுத்தி இருக்கிறது பாதிக்கு மேல இருக்காங்க, பாதிக்கு மேல அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மையை சேர்ந்தே வருது. அதனால அது பாதுகாப்பான சமுதாயமா மனசுக்குள்ள வந்து ஒரு பயத்தையும் அது சேர்த்துதான் உருவாக்கும். அது எனக்கு மாற்று கருத்து இல்லை, அதனால நான் அதை பத்தி விவாதிக்கல. ஏன்னா எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு விருப்ப செய்தியாக இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து த ஹிந்து தமிழ் பத்திரிகையில் லஞ்சம் வாங்கினாலும் கொடுத்தாலும் மரண தண்டனை விதித்த மன்னன் 700 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டில் தகவல். இது வந்து தமிழகத்தில் வந்து மன்னர்கள் ஆட்சி காலத்துல குறிப்பா வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள பொன்னேஸ்வர மடம் கிராமத்தில் உள்ள பொன்னேஸ்வரம் கோவில்ல வந்து ரொம்ப பழமையான அந்த கோவில்ல இந்த கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பேரரசர் வீரராமநாதன் என்ற ஒரு பேரரசர் வந்து இந்த தண்டனை வழங்கப்படும் என்று இந்த தண்டனை விதித்திருக்கார். அந்த ஒரு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கு வந்து தலை துண்டிக்கப்பட்ட ஒரு உருவத்தை பதித்த ஒரு கல்வெட்டும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த லஞ்சம் என்பது 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. முதல்ல லஞ்சம் என்பது மனிதம் தோன்றிய காலத்திலிருந்தே பல வடிவத்தில் லஞ்சம் இருந்திருக்கு. 700 ஆண்டுக்கு முன்னாடி வந்து லஞ்சம் கொடுத்தாலும், இது வந்து லஞ்சம் வாங்கினால் தண்டனை என்பது இன்றைய காலத்திலும் அப்படித்தான் பார்க்கப்படுது. கொடுத்தாலும் தண்டனைன்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் முக்கியமா என்ன பார்க்க முடியுதுன்னா, மன்னன் விதித்த தண்டனை அதிகாரிகள் தவறு செய்யற அரசு அதிகாரிகள் மேல இந்த தண்டனை கொண்டு வரப்பட்டது. ஆனா மன்னன் வந்து தூய்மையா இருந்தான் அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு அந்த மன்னன் பதவியை நாம் வந்து மக்களாட்சியாக ஒரு மன்னர் பதவியில கொண்டு வந்து வைத்திருப்பவர்களே இன்னைக்கு ஊழலின் அடிப்படையில் தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம பார்க்கிறோம் தண்டனை பெற்றிருக்காங்க. ஆகையால அப்ப மன்னனே இப்படி இருக்கும் பொழுது மக்கள் எந்த வழியில போவாங்கங்கிற ஆலோசனை வருகிறது. அப்ப எவ்வளவு இந்த தண்டனை அமல்படுத்தப்பட வேண்டும் நீங்க சொல்ற செய்தி வந்து பலவிதமான விளக்கங்களுக்கு அது அடித்தளமாக இருக்கு. நீங்க 2 கட்சிகளும் முக்கியமாக குற்றம் சாட்டுற மாதிரி திராவிட இயக்கங்கள் தோன்றியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஊழல்ங்கிறது புதிதாக தோன்றிவிடவில்லை. 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்படிங்கிறது ஒண்ணு. மரண தண்டனைக்கு பிறகு அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும், தொடர்ந்து அந்த குற்றங்கள் நிகழாது அப்படிங்கிற நம்பிக்கையையும் நீங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்து பொய்த்து போக வைக்குது. ஊழல் என்பது ஆணிவேர் வரை பாய்ந்திருக்கு. இது என்ன அடிப்படையா மனமாற்றத்தின் காரணமா தான்
ஊழல் என்பது நீக்கப்படும் என்பதில் இதுல உறுதியா தெரியுது. ஊழலை நீக்க முடியாது. இல்ல, சட்டத்தின் அது சட்டம் என்பது ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு வடிகாலத்தான் பார்க்க முடியும். அதாவது சட்டம் இப்ப தண்டனை கொடுக்கறாங்க, 4 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க. அந்த 4 வருஷ தண்டனையின் காரணமாக இதை பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இப்படி நாம் அரசியல்ல ஒரு ஊழல் பண்ணி ஒரு அரசியல் தேவையில்லை என்ற ஒரு மனமாற்றத்திற்கு வரலாம் இல்லையா? ரொம்ப கேவலப்படுறோம், ரொம்ப அசிங்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு மனமாற்றத்துக்கு வரலாம். இல்ல தண்டனை பெற்றால் பதவி பறிப்புன்னு வரும்போது அட்லீஸ்ட் பதவி போயிடாம இருக்கணும்னா தூய்மையா இருக்கலாம். அப்படி விட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள். அதே நேரம் லஞ்சம் கொடுப்பது என்பது இருக்கு இல்லையா? லஞ்சம் வாங்குவது மட்டும்தான் தண்டனை போலவும் இப்போ இருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே லஞ்சம் கொடுப்பது கூட தவறு என்று கூறிய மன்னர் காலத்தின் முடிவு இன்றைக்கு தீவிரமா அமல்படுத்தப்படணும். அப்பொழுதுதான் அந்த லஞ்சம் ஊழலுக்கான அந்த அடிப்படை முழுமையா களையப்படும் நான் நினைக்கிறேன். லஞ்சத்திலையும் ஊழலையும் ஈடுபட்ட அதிகாரிக்கு தூக்கு தண்டனை வழங்கக்கூடிய சீனால கூட அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய துப்பாக்கி குண்டுக்கான கட்டணத்தை அந்த குற்றவாளியினுடைய குடும்பத்திலிருந்து வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் தகவல்கள் இருக்கு. ஆனா அங்கு அடுத்தடுத்து நிறைய தூக்கு தண்டனைகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த தூக்கு தண்டனையினால அந்த குற்றங்கள் அங்க போயிடுச்சா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. நீங்க எதையும் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, இதுல நீங்க நம்ம தண்டனை, சட்டம், அப்புறம் ஊழல் இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய சப்ஜெக்ட். நாமளும் ஏற்கனவே எங்கெல்லாம் நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். பட் ஆனாலும் கூட நீங்க இந்த விஷயம் இந்த மன்னர் விஷயம் அப்படின்னு கேள்விப்படும் போது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. சுசீந்திரம் கோயில் சகோதரியோட மாவட்டத்துல அங்க மிகப்பெரிய சிலைகள், சாமி சிலைகள் இதெல்லாமே இருந்தா கூட அங்க ஒரு 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 கோயிலோட வாசல்ல 2 சிலைகள் இருக்கும். அந்த 2 சிலைகளோட உள்ளங்கையிலையும் ஆணி அடிச்சிருக்கும். அப்ப கேட்டோம், என்னது இந்த சிலைகளோட கையில இப்படி ஆணி அடிச்ச மாதிரி இது வடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல 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 அப்ப அவங்க சொன்னாங்க, கோயிலோட வரவு செலவு கணக்குல தவறு செய்த ஒரு அரசாங்க அதிகாரிக்கு மன்னன் கொடுத்த தண்டனை, தவறு செய்த உன்னோட கைக்கு இது அப்படின்னு சொல்லி. அதனால அந்த தவறு கொடுத்ததால தவறு திருந்திடுச்சா இல்ல தண்டனை போயிடுச்சா அந்த ஆர்கியூமெண்ட் இல்ல. அதாவது தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வலியுறுத்துவதற்கு சில கடுமையான தண்டனைகள் தேவைப்படுகிறது. இல்ல, ஒரு விஷயம் என்ன, திராவிட கட்சிகளை பத்தி சொன்னீங்க. திராவிட கட்சிகள் வந்த பிறகுதான் ஊழல் என்ற, காமராஜர் ஆட்சியில ஊழலே இல்லைன்னு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஆகையால் நாம் அந்த அரசியல் தலைவரின் தன்மையும் பொறுத்து அமைந்திருக்கு இதெல்லாம். ஆகையால எல்லாரையுமே எல்லா காலகட்டத்திலையும் ஊழல் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை நாம சொல்ல முடியாது. அண்ணாதுரை காலத்திலயும் ஊழலை பத்தி யாரும் சொல்ல முடியாது. ஆகையால இதை குறிப்பாக வேற எதுவும் சொல்லல. நீங்க எடுத்துக்காட்டிய விஷயங்கள் ஆனா இன்னைக்கு நடந்துட்டு திராவிட கட்சிகளோட மேல 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றத மட்டும் தான் சொன்னேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Takani